நாங்கள் ஒரு சில கைதிகளாகவும் ஒரு அடிமைகளாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நிலங்களில் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து வலுக்கட்டாயம் கொக்கு தொடுவாய் மன்னார் மாவட்டம் அகற்றப்பட வேண்டும். இந்த மக்களுக்கான காணி கொடுக்கப்பட வேண்டும். இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் காணிக்காரர்கள் அல்ல, இவர்கள் சட்டவிரோத காணிக்காரர்கள், கள்ள உறுதிக்காரர்கள் என்று நிறைய. நாங்கள் எங்கட காணிய உறுதி எல்லாமே இருக்குது. எங்கட காணிக்கு போமே. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. அதாவது தமிழ் மக்களுடைய காணியை அபகரித்து அதுல புத்த கோயில் கட்டப்பட்டதாகவும் 20 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் கூறப்படுகின்றது. இது தொடர்பான நேரடியான தகவல்களை நாங்கள் நேரடியாக போய் பார்வையிடுவோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் கடுமையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க தொடர்ந்தும் நாங்கள் இணைந்திருப்போம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக தொடர்ந்து அவர்களுடைய குரலிலேயே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்போம். நாங்கள் உள்ள போய் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடர்ந்து கேட்போம். போலீஸ் பாதையை போலீஸ் மறைக்கப்பட்டிருக்குன்னா விகார இருக்கிற பகுதியை பாருங்க. போலீஸ் அப்படியே மறைச்சு நிற்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். கையிட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கிற இடத்துல நாங்கள் இன்றைக்கு போராட்டத்தை நிற்கிறோம். இந்த போராட்டத்தை உண்மையாகவே ஒரு உறுதி காணி, மக்களுடைய சொத்து, மக்களுடைய காணியிலே பகிரங்கமாக இந்த அரசு கட்டினாலும் சிங்கள தேசம் ஒரு விகாரையை கட்டி இதுவரைக்கு எத்தனையோ போராட்டங்களை செய்தும் இன்னும் மக்களுக்கு ஒரு முடிவில்லை. இது மட்டும் இல்லை, குருந்தூர் மலையில கட்டும் போது கத்தினோம். கடைசியா அதுக்கு தீர்ப்பு கொடுத்த ஜெயிச்சையும் இந்த நாட்டை விட்டு ஓடினதா இந்த நாடு. அது மாதிரி திருவோணமலையில புத்த சிலை வைத்தார்கள். எங்க நடந்தது? தூக்குனோன்னு எல்லாரும் போட்டாங்க. அனூர் ஐயா செய்துட்டார், கடைசியா செய்து விட்டார். அதுவும் இல்லை. இப்ப வவுனியாலையும் ஒரு புத்த சிலை. நாங்க புத்த சிலை வைக்க வேணாம்னு சொல்ல இல்லை. அவர்களுடைய இடத்துல அவங்க கட்டட்டும். அவங்க மக்களுடைய காணியில கட்டுறதுதான் தவறு. ஆனால் இந்த அரசு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார்கள், இந்த அரசு இப்பொழுது என்ன சொல்லுகிறது? ஆகவே இந்த அரசு எப்பொழுதுமே தென்னிலங்கையில் உள்ள யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழ் மக்கள் ஒரு நிம்மதியாய் வாழ்வதற்காக தமிழ் மக்களை தனிமையில ஒரு வடக்கு கிழக்கு ஒரு மாநில சுயாட்சி கூடி கொடுக்காமல் இந்த நாட்டில் எவர் வந்தாலும் இந்த நாடு விடியாது என்பதுதான் எனது கருத்து. இந்த சிங்கள பேரினவாதம் இன்றைக்கு எங்கள் தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டமா தான் போகுது. ஏன்னா நீதிமன்றங்கள்ல கூடி பாருங்க, சில இடத்துல மோசமான வேலை. இன்றைக்கு நாங்க இதுல கத்துறோம், எங்களை சொந்த நிலம். இதே இதுல பார்லிமெண்ட்டுக்கு முன்னாலும் நான் ஒரு சிவன் சிலையை கொண்டு வைக்கிறேன். இன்றைக்கு என்ன இன்றைக்கு உள்ளுக போட்டு என்னையும் அடைப்பார்கள். அப்ப அந்த நிலம் மாறணும். அன்றைக்கு வேலஞ்சுவாமியை அடிச்சு கொண்டு போனாரு. இதே புத்தபிக்கு மதில ஏறி இருந்து கத்துற ஒரு தமிழனுக்கு அடிக்கிறார், ஒரு பாஸ்டருக்கு கன்னத்தில் அடிக்கிறார். ஒரு சட்டம் இல்லையே, நடவடிக்கை இல்லையே. அப்ப இது நீதி இல்லாத நாடு. நாங்க சர்வதேசத்தான் நீதி கேட்கிறோம். ஆகவே இதுல இருந்து நாங்க கத்தத்தான் முடியும். இது இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த உரிய காணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இந்த போராட்டம் தொடரும். சர்வதேசமே எங்களுக்கு கண் திறந்து பார்த்து சொல்றோம். இன்றைக்கு ஒரு வெள்ளம் வந்தோடனே அயல் நாடான இந்தியா இங்க ஓடி வருது, அமெரிக்கா ஓடி 22 நாடுகள் வருது. இந்த தமிழ் மக்களை கொத்தா முள்ளி வாய்க்கால கொண்டு வர எந்த நாடு முறையிலேயே. அப்ப திட்டமிட்டு தமிழினத்தை அழிக்கிறக்காகத்தான் இருக்கார்கள். உண்மையாகவே இது தமிழர்களுடைய சிவபூமி தான் இந்த இலங்கை. இன்றைக்கு தேசங்கள் மாறி இருக்கு. நானும் அன்றாபுரத்துல எந்த ஒரு சிங்கள ஆட்களும் இதுக்கு இல்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கு அங்க இருந்து நாங்க இப்படி கத்தி கொண்டிருக்கோம். விட்டு நாடு சுருங்கிட்டு தான் வரோம். ஏன் தேசிய தலைவர் விவகாரம் ஆயுதம் தூக்குறோம், 60,000 மாவீரர் ஏன்? இப்படியான பிரச்சனைகளாக தான் தமிழ் மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்காக தான் குரல் கொடுத்து அண்ணன் போராட்டம் வந்தது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு காவாளி கலைக்கிறான். இது சுடலை, ஒரு துயிலமிலத்தை சுடலாண்டு அப்படியான காவாளிகளும் இருக்கிறார்கள். உண்மையாகவே குற்றம் செய்த அந்த காலத்தை குற்றம் செய்தவர்களை தீர்ப்பு தரமாக இருந்தது. மரண தண்டனை கொடுக்கப்பட்டது உண்மையாகவே தரமான தீர்ப்பு. இன்றைக்கு கஞ்சா அகற்றப்பட வேண்டும், இந்த மக்களுக்கான காணி கொடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. மேலே உள்ளவர்கள் இன்றைக்கு அனுராதம் வச்சா ஒரு மத்திய பிரச்சனை முடிக்கலாம். இவர்களை ஏவி விட்டுட்டு அவர் மக்களுக்கு என்ன அறிக்கை விடுறது? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த படத்தை பாட்டு தானே எங்களை மக்கள் மொழி வாய்க்கால நடந்து கோமரத்தை காட்டி விட்டு மறந்தையும்
வாக்கு போட்டு 7 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புறாங்க. இதுவரை வந்து நியாயம் கேட்டார்கள். சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே தமிழினப்படுகொலை ராணுவமே தமிழினப்படுகொலை ராணுவமே கையெட்டு 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 இனப்படுகொலை ராணுவமே வெளியேறு தமிழினப்படுகொலை ராணுவமே வெளியேறு ஏமாற்று நிலம் நமக்கு வேண்டும் ஏமாற்று நிலம் நமக்கு வேண்டும் ஏமாற்று நிலம் நமக்கு வேண்டும் தமிழினப்படுகொலை ராணுவமே வெளியேறு தமிழினப்படுகொலை ராணுவமே வெளியேறு சட்டவிரோத திசவிகாரி வெளியேறு உடனே எடுக்காதே உடனே எடுக்காதே திசவிகாரி சட்டவிரோத திசவிகாரி உடனே எடுக்காதே ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு தமிழினப்படுகொலை ராணுவமே வெளியேறு தமிழினப்படுகொலை ராணுவமே வெளியேறு ஏமாற்று நிலம் நமக்கு வேண்டும் ஏமாற்று நிலம் நமக்கு வேண்டும். இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய வலிகாமம் வடக்கு தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான காணி உரிமையாளர்களினதும் அவர்களோடு ஆதரவானவர்களும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த காணி விடுவிப்புக்கான போராட்டம் நேரம் 1:30 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட இந்த மக்கள் இந்த இடத்திலே கூடி போராட்டம் நடத்துவதற்கான மிக முக்கிய காரணம், ஒரு நீண்ட நெடுங்காலமாக பாரம்பரியமாக தாங்கள் வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் தங்களுடைய பரம்பரையான நிலத்திலே சிங்கள பேரினவாத சிந்தனையோடு பௌத்த விகாரைகளை அமைத்து அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற உள்நோக்கம் கொண்ட இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளுடைய எண்ணங்களை இப்பொழுது இருக்கிற அனுர அரசும் நடைமுறைப்படுத்தவும் அதனை பின்பற்றவுமே முயற்சிக்கிறது என்பதை வெளிப்படையாகவே உணர்ந்து கொண்ட வகையில் தான் இந்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தினூடாக மிக முக்கியமாக தோலகட்டி, பலாலி, வசாவுலான், தையிட்டி, மயிலிட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் அவர்கள் இப்பொழுதும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்த அகதிகளாக இருக்க அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்க அவர்களுடைய நிலங்களில் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து வலுக்கட்டாயமாக இந்த விகாரைகள், அதிலும் குறிப்பாக இந்த திசவிகாரை ஆக்கிரமிப்பாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற காணிக்க மாதா கோயில், பிள்ளையார் ஆலயம், அம்மன் ஆலயம், இன்னும் பல தேவாலயங்கள் இந்த இடங்களில் இருக்கிற பொழுது அவற்றை 2010ஆம் ஆண்டு முழுமையாக இருந்த ஆலயங்களை 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்கள் நேரடியாக பார்த்த பிற்பாடு அந்த ஆலயங்கள் அடியோடு இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை அடித்து நொறுக்கி அவற்றை தரமட்டமாக்கிய அரசு இப்பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்திலே கொரோனா காலத்தையும் பயன்படுத்தி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தையும் தன்னுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஏற்கனவே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற 2011ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த இடத்திலே அடாத்தாக இந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விகாரை எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த காணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அந்த மக்களுடைய அந்த கோரிக்கை நிலம் தங்களிடம் அளிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுடைய உண்மையான கோரிக்கையின் போராட்டம் இன்று இந்த இடத்திலே மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணி விடுவிக்கப்படும் வரை, மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும். நன்றி சார். கட்டம் கட்டமாக வந்து விடுபடுறதாகவும் நாடு கட்டம் சொல்லியிருக்கலாம். அது என்ன மாதிரி தான் நினைக்கிறேன்? கட்டம் கட்டம் என்பது ஒரு காலம் கடத்துகின்ற அல்லது ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை. விகாரை இருக்கிற இடத்தை கட்டம் கட்டமாக பரிசீலிக்கலாம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற நிலங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அது விடுவிக்கப்படுவதற்கு என்ன தடை இருக்கிறது? அதே ஒரு விகாரை ஒரு இடத்திலே அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இடம் 7 பரப்பு காணியும் இருக்கட்டும், சரி, அதை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற 20 ஏக்கர் காணிக்கு என்ன காலமும் அதற்கான கடத்தல்களும் அதென்ன கட்டம் கட்டம் என்பது, ஆகவே நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறீர்கள். அப்போ இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் அரசுகள் எவ்வாறு ஏமாற்றிச்சதோ அதே தான் இந்த அரசாங்கமும் இராணுவமும் அவருடைய உளவுத்துறையும் மிக தெளிவாக செய்கின்றார். தெரியுது பாருங்க, இன்றைக்கு 3 பகுதி எல்லாமே வந்து மக்களுடைய காணி தான். இது வந்து போலீஸின் அரசு 20 ஏக்கர் காணி வந்து இருக்கோ
விகாரையை சுற்றி வந்து 20 ஏக்கர் காணியை வந்து அரசாங்கம் வந்து ஆலோசப்படுது. இதில் பாருங்க, இதில் காணப்படுற இந்த பகுதி எல்லாமே வந்து பாருங்க, இதில் விகாரம் பாருங்க, இதில் விகார தெரியும். இந்த பகுதி காணிகளை போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் தம்பி. நாங்கள் கொக்கு தொடுவாய் மன்னார் மாவட்டம். அங்கே இருந்து இங்கே எங்களுக்கு காணி இல்லை. எங்களுக்கும் அங்கே காணிகள் அபகரிக்குது ஐயா. எங்களுக்கும் 2000 ஏக்கர் கிட்ட கொக்கு தொடுவாய் தமிழாக்கட காணி சிங்களவன் ஆக்கிரமிப்பு செய்து காணிகள் செய்கிறான். அதுக்கு போமிட்டு உருடி எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. அதே மாதிரி இந்த இதுக்கும் ஒரு நாங்கள் பங்களிப்பு செய்யணும். ஏன்னா எங்கள் இடத்துல போராட்டம் செய்து கலாச்சிட்டேன். நாங்கள் வந்தேன் நானும். ஏன்னா நாங்களும் காணி இழந்து தனியா இருக்கிறோம் அங்க ஊர்ல. வெள்ளாம காணி தோட்ட காணி என்று எல்லாம் சிங்கள மக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் போய் அதுக்கு இறங்கி ஒரு 10 விட்டே இயலாத அவங்க டோசர் போட்டு தள்ளி மற்றது எங்களோட வயல் காணி தள்ளி அரசாங்கத்தால் அந்த விவசாய கந்தூரால் தள்ளி தந்தது. அதுக்குள்ளே நாங்கள் நெல்லி விதைச்சு 4 வருஷமா வழக்காடினாங்க. எங்களை வயலுக்கு போனாக்களை பிடிச்சி கொண்டு போய் அங்கே கேபிட்டி கொள்ளாவில் வச்சிருந்து புனதாந்து இப்போ அந்த இது பதவியாவில் 4 வருஷமா வழக்குக்கு போய் கொண்டிருந்தோம். நாங்கள் கடைசியில் குற்ற காசு 6500 ரூபா 4 பேரும் கட்டிட்டு தான் வெளியே வந்தோம். ப்ராப்பர் காசு ஒவ்வொரு மாதம் 4000 ஒரு ஆள் ஒவ்வொரு தவணைக்கு. குற்ற காசும் 6000 கட்டினாங்களோ எங்கட காணிக்கு. ஆனா பக்கத்துல சிங்களவன் செய்கிறான். அதுக்கு எந்த வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது நாங்கள் அத்துமீறிய அது நாங்கள் தள்ளவே இல்லை. தள்ளின காணி பக்கத்துல சிங்களவன் செய்கிறான். நாங்கள் எங்கட காணியை உறுதி எல்லாமே இருக்குது. எங்கட காணிக்கு போமிட்டு எல்லாம் இருக்கு. அதே காணிக்கு நெல் விதைச்சு அதோட தம்பி 6 மூட நெல் அந்த நெல் விதைக்க கொண்டு போன தளவாடங்கள் மம்பட்டியிலிருந்து நாங்கள் ஓடி போன அந்த சின்ன மோட்டர் சைக்கிள் அந்த என்னன்னு சொல்ற சவாரியல் அந்த மோட்டர் சைக்கிளும் அவங்கள்ட்ட இருக்கு. அது ஒன்றும் தெரியல. உடமைகள் ஒன்றுமே தெரியல. குற்ற காசு கட்டிட்டு 4 வரியத்துக்கு பிறகு நாங்கள் வந்தோம். ஒரு தரமில்லை. நாங்கள் எங்களுக்கு நடந்த அநியாயம் இங்கே நடக்கக்கூடாது அவைக்கும் ஒரு பங்களிப்புக்கு தான் நாங்கள் வந்தோம். நாயாத்து பாலம் முடிஞ்சு அதுல இருந்து 2 பஸ் மாறணும். நாயாத்துலேருந்து முல்லைத்தீவு. முல்லைத்தீவுலேருந்து புதுக்குடிப்புக்கு ஒரு பஸ்ஸில் வந்து புதுக்குடிப்புல இருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வந்து அதில் அந்த பஸ் இதுலேருந்து இங்கே காண நடந்து தான் வந்தோம். பங்களிப்பு ஏனெண்டா எனக்கு தங்கச்சி ஆக்களையும் நாங்கள் இழந்திருக்கிறோம். நிறைய சொத்துக்களை நாங்கள் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். பிள்ளைகள் உட்பட யுத்தத்துல நிறைய பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த தையட்டி மக்களுக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்கணுமென்றக்காண்டி தான் வந்திருக்கிறோம். நன்றி. நான் பாஸ்கரன். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் வெகுஜன அமைப்புகள் அனைத்து கட்சிகளும் இணைந்ததாக பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகின்றது. இங்கே சில சிங்கள மக்களும் பௌத்த மக்களும் பௌத்த பிக்குகளும் கூட, அதாவது விகாராதிபதிகளும் கூட பொதுமக்களின் காணிகளிலேயே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, விகாரை கட்டப்பட்டிருக்கிறது, இது சட்டவிரோதம், இது அகற்றப்பட வேண்டும் என சிங்கள மக்கள் மற்றும் விகாராதிபதிகள் கூறிக்கொண்டிருக்கும் இதே நேரத்திலே எம்மவர்கள் சிலர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் காணிக்காரர்கள் அல்ல, இவர்கள் சட்டவிரோத காணிக்காரர்கள், கள்ள உறுதிக்காரர்கள் என்று நிறைய இவ்விடத்துக்கும் எங்களோட யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசாங்க அதிபர் மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு கூறியிருந்தார். இந்த காணிகள் அனைத்தும் நீண்டகால உறுதிகளுடைய தனிப்பட்டவர்களின் காணிகள். எனவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். கட்டம் கட்டமாக உங்களுக்கு காணிகள் அனைத்தும் விடுபடும் என அவர்கள் கூறிய அதே வேளை நயனாதிபதி நாக விகாராதிபதி கூட கூறியிருந்தார், இது சட்டவிரோதமானது, இதுக்கு மாற்று வழி இல்லை, உங்களுக்கான காணி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால்
இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டால் என்னுடைய மச்சானுடைய காணி, அதாவது என்னுடைய மனைவியின் அண்ணாவுடைய காணியை தான் அது எங்களோட காணி என்று நாங்கள் உரிமையோடு இருக்கிறோம் என்றால் நீண்ட காலமாக நாங்கள் வாழ்ந்த வீடு. ஆனால் எம்மவர்கள் இந்த விமர்சனம், இவருக்கு காணி இல்லை, இவர் இதுக்குள்ள போய் நிற்கிறார், இவருக்கு காணி இருக்கோ என்பதை ஆராய வேண்டும். நம்மவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். சொன்னார்கள் முத்துக்குளிக்கும் போது இடுப்பில் கைத்தை கட்டி மச்சானின் கையில் கொடுப்பார்களாம். ஏன்னா மச்சான் அவ்வளோத்துக்கு மச்சான் உறவு வந்து பலமான உறவு. அந்த உறவுக்குரியவர்களின் போராட்டத்துக்கு நான் பங்கு பெற்றுவதே எம்மவர்களுக்கு பிள்ளையாக தெரிகிறது. ஆனால் இது எனது பிரச்சனை உனது பிரச்சனையை தாண்டி இது எம்மது பிரச்சனை, அனைவரும் பிரச்சனை என்றால் இன்றைக்கு தையிட்டிக்கு வந்த விடயம் இதே விடயம் நாளைக்கு தாவடிக்கும் வரலாம், கொடிகாமத்துக்கும் வரலாம், நயனாதீவுக்கும். இப்போ நயனாதீவில் விகாரை அது சிறப்பாக நடைபெறுவதால் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு தீவு பகுதியில் இன்னொரு இடத்துக்கு பிரச்சனை வரலாம். எனவே தயவு செய்து விமர்சனங்களை போடும் அம்மவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட காணிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போராடுவீங்களா? மற்றவன் காணிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தான் தனித்திருந்து போராட வேண்டுமா? அவ்வாறு இல்லை. இது எங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக கருதி இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதேவேளை போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களை கொச்சைப்படுத்தும் வேலைகளையாவது செய்யாது விடுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளாது விட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். உறவுகளுக்காக நாமும் கை கொடுக்கணும், தோல் கொடுக்கணும் என்ற உணர்வோடு இந்த போராட்டத்தில் கலந்து எங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி. எத்தனை வட்ட காணியை வச்சுக்கொண்டு நீங்க இங்க வச்சுக்கொண்டு ஆட்சி செய்கிறீங்க? உங்களுக்கு எங்கட வரி பணத்துல சம்பளம் தரேன் அரசாங்கம். நீங்க ஒரு மனுஷரா? இந்த வெயில்ல எத்தனை காலமா இந்த தங்கட காணியில வந்து குடியமர்றதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க என்னன்னு கேட்டா உங்களோட ஆட்சியில சம்பளத்தை தந்துதான் இதுல வரி பணத்துல விட்டு கிடக்கு. எங்கட வரி பணம் தான் ஒவ்வொரு ரூபாயும் தான் உங்களுக்கு சம்பளம். எங்கட காணியில எங்கட ரோட்ல எங்கட நிலத்துல போக இல்லாம நீங்க வச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தரை கொண்டு புத்தர் சொன்னவரா என்ன பணத்தை இருத்தி ஆட்சி செய்யுங்க. இப்ப நாங்க கொண்ட கொழும்புல தெற்கில கொண்டு எங்கட பெரிய இந்து கோயில் ஒன்றை கட்டி இல்லாட்டி எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு பண்பாட்டை கட்டினா நீங்க விடுவீங்களா? சொல்றீங்க வடக்கு கிழக்கு தமிழக நிலம், இது தமிழக குடியார, நாங்க குடியார மக்கள் இல்ல, நாங்கள் காலாதிகாரமாக வாழ்ந்த மக்கள். இன்றைக்கு பார்த்தா நீங்க வந்து எங்களை இந்த ரோட்டுக்கு இங்கால வராதே 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 என்றா நாங்கள் என்ன உங்களோட வீட்டு சொத்துல வந்து இருக்கிறோமா? எங்கட காணியில நீங்க இருக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீர்கள். நாங்க வெயில்ல எத்தனை மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாழாக்கி வச்சிருக்கிறீங்க. ஒரு ஈன இறக்கம் இல்லாம நிக்கிறீர்கள். சங்குதிர மாதிரி கேட்காத மாதிரி நிக்கிறீர்கள். என்ன உங்களுக்கு ஒரு பணி தான் இருக்குது, அதுல வந்து நிக்கிறோம். உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இந்த புத்த விகாரைய சிங்கள பௌத்த மக்கள் வழிபட என்ன விடுறீர்கள்? நாங்கள் போக இயலாது. இந்த விகாரைக்கு 2 பிக்கு மேல அடி வர்ற கட்டம் தான் இந்த விகாரையில நடக்குது. சட்டவிரோதமான விகாரையை கட்டி இருக்கிறது ஒரு பிக்கு தன்னக்கு 20 ஏக்கர் 20 பரப்பு காணி இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு நாக விகார பிக்குவும் இருக்கிறேன். இதான் நீங்கள் அந்த பிக்குவுக்கு கையளித்து அவர் தன் சொந்த காணியை மக்களுக்கு கொடுக்குறது. ஏன் நாங்க சொன்னாங்களா மாற்று காணி தர சொல்லி? சட்டமன்றம் இருக்குதானே சொல்றீங்க. இந்த நாட்டுல சட்டம் இருக்குது, சட்ட முறைப்படிதான் எல்லாம் நடக்கும். ஆனா எங்க சட்டம் இருக்குது? எங்க சட்டம் இருக்கு? சும்மா நாங்க ஒரு உரிமைக்காக போராடினா கைது செய்வீங்க, உடனே சிறையில் அடைப்பீங்க. இதுதான் உங்களோட தொழில். இன்று மட்டும் நாங்கள் ஒரு சில கைதிகளாகவும் ஒரு அடிமைகளாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த பூமியில. சொல்றது தெற்காசிய நாடுல இலங்கை ஒரு பாதுகாப்பு நாடு சர்வதேசத்தில் அறிவிக்கப்படுது. ஆனா இங்க தமிழருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இன்னைக்கு நாங்க வந்து இதுல நிக்க முடியவில்லை. எங்களுக்கான உரிமையை நீங்க வழங்கினால் நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழராக இந்த இனத்து நாட்டுல வாழ மாட்டேன். நாங்க உங்களோட வந்து போராட போறோம். எங்களை பூமியில எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்க. நீங்க எப்ப எங்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் தந்து இந்த நாட்டுல யுத்தம் இல்லாம இனக்கலவரம் இல்லாம வாழ விடுவீங்களோ அன்றைக்கு நீங்களும் நிம்மதியாக வாழ்வீர்கள், நாங்களும் நிம்மதியாக வாழ்வோம். வடக்கு கிழக்கு தமிழக தாயகம் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம். உங்களுக்கு எங்களால உங்களோட நடுவை சண்டை பிடித்து கொண்டு எங்களோட எத்தனை
உறவுகளை இழந்திருக்கிறோம். நீங்க இன்றைக்கு மங்கள இழப்புக்குள்ளதான் தள்ளி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இதை கதைச்சோன்னா கொண்ட நாளைக்கு இதுக்கு கதைச்சால் பயங்கரவாத தடை சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் சொல்லி மாறி மாறி கொண்டே தள்ளுறீங்க. ஒரு மதம் உங்களோட மதத்தை பழி வர்றதுக்கு இன்னொரு மத உருவ கைது செய்கிறீங்க. அதான் உங்களோட பண்பாடும் ஒரு அரசியல் நோக்கம். நாங்களும் எத்தனை காலத்துக்கு போராடுறோம் இந்த நாட்டுல. தமிழனா பிறந்ததுக்காக போராடி போராடி எங்களோட உயிர் இருக்க மட்டும் நாங்க போராடி சாக வேண்டியதான் எங்களோட நிலப்பாடு. நீங்கள் இப்படியே வச்சுக்கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு நான் மறையதான் பார்த்தேன். இந்த பலாலி ராணுவ முகாமில இருந்து இவ்வளவு தூரமும் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில இருக்கு. இவ்வளவு மாற்ற காணி என்று பார்த்தா தமிழகம் தனியார் காணிகள். அவங்களோட பரம்பரை சொத்துகள். அவங்களை எங்க இருந்து உழைக்கிறது? அவங்க எப்படி வாழ்றது? அப்ப நீங்களும் எல்லா தேசத்தையும் பௌத்தமயமாக ஆக்கி எங்களை எல்லாம் நசுக்கி உங்களோட அடிமை கூலிகளா வச்சிருக்க பாக்குறீங்க. இதுல எத்தனை தமிழர்கள் போலீஸ்ல இருக்கிறீங்க? சிரிக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள். சிரிக்கிறவங்க பாச விளங்கி சிரிக்கிறவன் முழு பேரும் தமிழர்கள். வெக்கப்படுங்க. நீங்க தமிழாக்களா இருந்தா வெக்கப்படுங்க. இந்த புத்த விகாரையை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு பேர் இன்றைக்கு தங்களோட சொந்த காணிக்காக போராடுறாங்க. நீங்க ஒரு விகாரையை பிடிச்சு கொண்டு எல்லாருக்கும் உரிமை வழங்குறீங்க. அப்படியான ஒரு பௌத்தமயமாக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை கொண்டிருக்கு. ஏன் நீங்க தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி பௌத்த விகாரைகளை கட்டி எங்களோட பௌத்தமயமாக்கல் அந்த பௌத்தமயமாக்கல் நாட்டுக்குள்ள நாங்கள் ஒரு அடிமையாக இருக்கணும் மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க சொல்றோம் ஒரு தமிழன் இருக்க மட்டும் எங்களோட நாட்டை நாங்க விட மாட்டோம். எங்களோட நாடு கிடைக்கும் வரை நாங்க தொடர்ந்து போராடுவோம். எங்களோட உயிர் இருந்தாலும் இல்லையானாலும் பரவாயில்லை. அடுத்த சந்ததி என்னாலும் நிம்மதியா இந்த நாட்டுல வாழ ஓடும். அவ்வளவுக்கு நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்கிறது. நாங்களும் இல்ல. நாங்கள் செய்தா நாங்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறோம், வாழ்றோம். எங்களோட வாழ்வாதாரம் நீங்கள் என்ன வேடிக்கையா பாக்குறீங்க? எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படி கிடக்கிறது? நீங்கள் இழப்புகளை சந்திக்கல, அதான் உங்களுக்கு தெரியல. உங்களை சம்பளத்துக்கு வந்து நிற்கிறீர்கள். மாதம் 75,000 50,000 1 லட்சமோ சாராங்க. இதுல வந்து கொண்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்க காசு எடுத்துக்கொண்டு போறோம். எங்களோட வீட்டு குடும்பத்தை பாக்குறோம். வீட்டுக்கு நாங்க வந்து உங்கள்ட்ட போராடுறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட இதை ராஜினாமா செய்யுங்க. ஐயா இந்த இதுக்கு நாங்க போக மாட்டோம். உங்களை மனிதாபிமானம் இருக்கணும். போடு காத்த போவாத நெருக்குங்க. பெருசா போட்டு காத்த போவாத நெருக்குங்க. காத்த கூட போயிடும். தள்ளிடுங்க, கட்டி பிடிக்க இதுல வந்து நீங்க தள்ளி கொண்டு அதை கொண்டு என்னப்பா நீங்க ஒரு புத்த சாமியை காட்டி நாட்டை கைப்பற்ற போராடி அது கடவுள்னு சொல்றீங்க. பெரிய மதத்தை வழிபடுறீங்க. பெரிய அவரை வணங்கிதான் எல்லாம் செய்கிறீங்க. ஆனா பார்த்தா அவரை வச்சு கொண்டு அபகரிக்கிறீங்க. அப்ப நாங்க மதம் பெறப்பேன் மதம் பெறப்பாத ஒரு மதம் சைவ சமயம். நாங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல போய் கோயில்களை கட்டி கட்டி இடத்தை பிடிக்க ஆக்கிரமிக்கல. எங்களோட தேசத்தை நீங்க
கையெட்டி மண் தமிழர் சொத்து, கையெட்டி மண் தமிழர் சொத்து, சட்டவிரோத விகாரியை உடனே அகற்று, சட்டவிரோத விகாரியை உடனே அகற்று, சட்டவிரோத திசை விகாரியை உடனே அகற்று, ராணுவமே வெளியேறு, இனப்படுகொலை ராணுவமே வெளியேறு, தமிழின படுகொலை ராணுவமே வெளியேறு, தமிழின படுகொலை ராணுவமே வெளியேறு, சட்டவிரோத விகாரிக்கு காவல்துறை காவலா, சட்டவிரோத விகாரிக்கு காவல்துறை காவலா, சட்டவிரோத திசை விகாரிக்கு காவல்துறை காவலா, சட்டவிரோத திசை விகாரிக்கு காவல்துறை காவலா, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, ராணுவமே வெளியேறு, ராணுவமே வெளியேறு, தமிழின படுகொலை ராணுவமே வெளியேறு, இந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண், கையெட்டி மண் தமிழர் சொத்து, கையெட்டி மண் தமிழர் சொத்து. இந்த பகுதியில் பாருங்க ராணுவம் வந்து இப்படி குமிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதையை மறைச்சு வந்து ராணுவம் ஃபுல்லாகவே ஒருத்தர் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை இப்போ வந்து பாருங்க ஆர்ப்பாட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமாக நன்றுறவுகளே, இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கையெட்டி தொடர்பான தொடர்ந்தும் இது தொடர்பான காணொலிகள் அடுத்தடுத்து வர இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம்.